கேளுங்கள் அண்ணா கர்ண மகாராஜனே கேளுங்கள். என்னுடைய கொடியாகப்பட்டது அரவ கொடி என்று சொல்லக்கூடிய பாம்பு கொடியாகப்பட்டது. டெல்லியாகிய அசோகத்திலே கோட்டை மீது பறக்கக்கூடிய கொடி அண்ணா. சரி, என் தேரின் மீது பறக்கக்கூடியது அரவ கொடி. எல்லாருக்குமே தெரியும் அரவ கொடியோன் துரியோதன மகாராஜன் அத்தினாபுரத்தை ஆண்டு வருகிறார் ராஜாதி ராஜான்னு தெரியும். அப்பேற்பட்ட இந்த அரவ கொடியை அறுத்து வெற்றியை தரக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் பாண்டவர் சேனையிலே. அரவ கொடியை அறுத்து தருமன் முரசு கொடி விளங்க செய்து விடுவான். அப்படிப்பட்டவன் எவன்? அதிவீரன் ஒருவன். எனக்கு தெரியாத வேற எவனவன் அதிவீரன்? யார் அவன் அதிவீரன்? அதிவீரன் அர்ஜுனன் அண்ணா. அர்ஜுனனா? தம்பி துரியா பூபா. இல்ல தம்பி துரியோதினா, எல்லாம் நல்லா கேளுங்க. ஒரு சின்ன பாம்புனா படை நடக்கும். யாருன்னா பாரு உடனே ஒரு குட்டி பாம்பு போட்டு இந்த பக்கம் யாருன்னா ஒரு ஆளுங்க உட்கார்றாங்களான்னு பாரு. எல்லாம் இருந்து ஓடிடுவாங்க, படையே நடுங்கும். எல்லாரும் யானைப்படை குதிரைப்படை எப்பேற்பட்ட படையா நாக்கட்டும், ஒரு பாம்பு அங்க வருதுன்னா அந்த படையே பயந்து ஓடுமா. ஆமா, ஆனா இது நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய பாம்பு. வா அண்ணா இருக்குது, வாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற நீ பேரரசு உடம்பு காட்டுக்கலாம் கம்மனு போட்டு கூஜாட்டம். நீ எப்படி நிலவரம் தெரியுதாடியா? இருந்தாலும் புரிஞ்சுக்கடா போடாடே. இது என்னது? என்னது? அதை விடு, லிங்கம். அதை விட இது லிங்கம்னா தெரியுமா? லிங்கம்னா என்ன? அதான் லிங்கம். கரெக்ட். அது அதனாலே இது அஸ்வசேனா என்று சொல்லக்கூடிய நாகசர்பம். இதுக்கு பேர் என்ன? அஸ்வசேனா. ஆமா. ஒரு நாள் தினத்திலே அர்ஜுனாகப்பட்டவன் காண்டாவனத்தை பகல் 12 மணி அளவிலே சரகுடம் மூலம் அமைத்து தப்பிக்க முடியாது என்பதற்காக யாருக்காக இருக்கிறாரு? அக்னி தேவன் பண்ண பாவத்துக்காக இருக்கிறார். ஆமா, அக்னி தேவனுக்கு விமோசம் கொடுப்பதற்காக. அப்படி அந்த காண்டாவனத்தை தகிக்கிற போது அந்த நேரத்திலே எப்பேறிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நம்ம பெத்த குழந்தைக்கு ஒரு ஆபத்துல விட்டுருவோம்ல, அது மாதிரி இதனுடைய தாய் பார்க்கிறார். இந்த பாம்பனுடைய தாய் பார்க்கிறது, எப்படியாவது நமது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று. பாம்பு எதுல காப்பாற்ற முடியும்? அந்த வாயில அப்படின்னு வாழை கவின்னு அந்த கூடாரத்தை உடைத்து புறப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்த கண்ணன் அங்கே வா, ஒரு பாம்பாகப்பட்டது தன்னுடைய பிள்ளையை அதன் வாழை வாயில கவி கொண்டு போகிறது. எடுவில்லை கொடு அம்பை. அப்படி அம்பை விட்டவனே அந்த அர்ஜுன விட்டவுடனே தாய்க்கு தலையிருந்து விட்டது. செத்துருச்சு இவங்க அம்மா. இதுக்கு வாடு மட்டும் இருந்தது, அறுது தப்பித்து விட்டது. அப்படி தப்பித்தவுடனே இந்திரகிரி மலை சென்று 7.5 வருடம். ஒரு மனுஷனுக்கு சனி வருஷம் எத்தனை வருஷம்? 7.5 வருஷம். அந்த மாதிரி 7.5 வருடம் கடுமையாக தவம் இருந்து அர்ஜுனனுக்கு எதிரியார் ஒவ்வொரு நாடுகளாக வருகிறது. எப்படியாவது அர்ஜுனை கொல்ல வேண்டும், அர்ஜுனை கொன்றுவிட வேண்டும். நமது வம்சத்தை அழித்தான், என் தாயை மடித்தானே, அவனை மடிக்க வேண்டும் அந்த அர்ஜுனனை என்று இந்த அஸ்வசேனா என்று சொல்லக்கூடிய நாகசர்பம் நாடுகளாக வருகிறது. அர்ஜுனனுக்கு எதிரியா யாருமே வாய் திறக்கல. அங்கு தேசத்தின் வழியாக வருகிறது. அர்ஜுனுக்கு எதிரி நான் தான். யாரு?
அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணன் நான் தான் அர்ஜுனுக்கு எதிரி. உடனே என் இடத்துல சேர்ந்து ஒரு நாளைக்கு 1000 கிண்ணம் பால், 1000 கிண்ணம் சின்னது இவ்வளவு பெரிய கிண்ணமா, பெரிய கிண்ணம் நினைச்சுக்காதீங்க, 1000 கிண்ணம் பால் முட்டையை புசித்துக் கொண்டு வருகிறது. ஆனால் இதை வச்சு நான் எப்படி வெற்றி கொடுப்பேன்? எப்படி என்ன வெற்றி கொடுப்பீர்கள்? இதோட வெற்றி கொடுத்து விடுவீங்களா? எப்படி கொடுப்பேன்? ஆண்டவன் உதவியாரே அவர் செய்தி ஏகியாடும் ஆண்டவின் புதல்வன் அவர் உணர்ந்தார். எல்லாருக்குமே கடவுள் இருக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னா நம்ம இல்லை, உண்மையா இல்லையா? எல்லாருக்குமே ஒரு தெய்வம் உண்டு. அவங்களுக்கு ஒரு மாரியம்மா, காளியம்மா, கிருஷ்ணன், பெரியாண்டவர், இந்த மாதிரி எத்தனையோ தெய்வங்கள், சில பேருக்கு அல்லா, கிறிஸ்து, இதை மாதிரி இயேசு, எத்தனையோ பேர் அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார்கள். அதை போல ஆண்டவன் அருளினாலே அமர் செய்து ஏகியானும் பாண்டியின் புதல்வனான அந்த நீண்டதோர் இந்த வானத்தால் அவன் நிலை கலங்க செய்து அவன் சிரத்தை அறுத்து உனக்கு நான் வெற்றி தருவேன், வெற்றியை கொடுப்பேன். அதனால நீ எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்னென்ன செய்ய வேண்டும்? மகாராஜரே அண்ணா, அதனால எனக்கு வெற்றி தாம்பலம் தந்ததையானால் கண்டிப்பாக 10 மேலும் 17வது நாள் சண்டை, இந்த சண்டையிலே கண்டிப்பாக உனக்கு அந்த 10 மலை கொன்று உனக்கு வெற்றி கொடுப்பேன். வெற்றி தாம்பலம் கொடு. மந்திரியாரே கொண்டு வா, தாம்பலம் கொண்டு வா. ஐயா இருந்தாங்க ஒரு நல்ல பாட்டா பாடுறீங்க. என்ன பாடுறதுனே பாடு கேட்கறீங்க. ஆத்திரத்துக்கு பாட்டு பாட சொல்லிச்சாமா, நீ அப்பா சுபமே ஜெயம் தர்மலிங்கம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய தங்கச்சி, ஆமா பேர் என்ன சொன்னீங்க? மாரி என்று சொல்லக்கூடிய அம்மையார். மாரினாவே எல்லா கஷ்டமும் மறைஞ்சிடும். ஆமா, அப்பேற்பட்ட மாரி என்று சொல்லக்கூடிய அம்மையார் படம் வழங்கி இருக்கிறார். ஆமா, அம்மனுக்காக ஒரு சிறிய பாடல்
உலகமே ஒரு நாடக மேடை. ஆமாங்க. நம்ம கண்ணுல பார்க்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கு மாற்றம். ஆமா. ஜனனம் இருந்தா மரணம் நிச்சயம். நிச்சயம். யாருன்னா நம்ம உயிரோட எத்தனை நாள் வாழ போறோம்? ஆமா. இந்த உலகம் எத்தனையோ கோடி வருஷம் இருக்கும், லட்சக்கணக்கில் வருஷம் இருக்கும். ஆமா. ஒரு மனிதனுக்கு ஆயுசு எவ்வளவு? 100 ஆயுசு. ஆமா. 120 130 வரலையும் வாழ்ந்துருக்காங்க. ஆமா. சில பேர் பிறந்த உடனே செத்துறாங்க, சில பேர் வயிற்றுல இருக்கும் போதே செத்துறாங்க. ஆமா. நிலையில்லாத வாழ்க்கை, வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க்கை நல்லது நினைச்சா நல்லது நல்லது நடக்கும். இப்போ ஒரு கொள்ளையில போயிட்டு நம்ம கொள்ளு போடுறோம்னா எல்லாம் முளைக்கும். முடிக்காது. அந்த மாதிரி ஆமா. இன்னும் உயர் திருவாளர் தாய்க்குல சிகாமணி இந்த உலகத்தை படைத்த மாதா. ஆமா. என்னது? உலகத்தை படைத்த மாதா. அப்பேற்பட்ட அற்புதமான பேரை வைத்திருக்கக்கூடிய மாரியம்மன் அவர்கள் ஆமா. மனவேதனையை பணம் கொடுத்திருக்கிறார். ஆமா. உடன் பிறந்த எனது தம்பி அண்ணன் அவர்கள் சென்ன கிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். எல்லாருக்குமே இந்த மனவேதனை இருக்கும். ஆமாங்க. எல்லாம் நல்லா நினைச்சுக்கோங்க. இந்த உடலுக்கு மட்டும்தான் எப்பவுமே அழிவு, இந்த உயிருக்கு அழிவே கிடையாது. அதனால சென்ன கிருஷ்ணனுடைய அந்த உயிர் வந்து இங்கதான் இருக்கும். அதுக்கு பேரு வந்து ஆத்மா. அந்த ஆத்மா அந்த அவருடைய தங்கைக்கும் மற்ற உற்றார் உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் அவருடைய ஆத்மா பக்கத்துணையாக இருந்து நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்துக்கிறோம். வாங்கி வாங்கி சொல்லுங்க ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் ஊத்தங்கரை பூபதி அண்ணன். பூபதி போறதுங்க. நீங்க பேர் பூபதியா? அண்ணன் சனகிருஷ்ணன் உயர் திருவாளர் யாரு? பூபதி அண்ணார் அவர்கள். ஊத்தங்கரை மாவட்டமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சேர்ந்தவர். ஊத்தங்கரை வட்டம். உயர் திருவாளர் அருமை தந்தையார் அவர்கள். பேர் என்ன? சனகிருஷ்ணன் பூபதி ஐயா அவர்கள். அவர் அண்ணன் நான் தம்பி. அதான் நீங்க பூபதி. ஆமா. பூபதி ஐயா அவர்கள் தன்னுடைய அண்ணனாக விளங்கும். அதான் உடன் பிறப்பு ரத்த பாசம்ன்றது. அதான் எப்படி இருந்தாலும் அந்த ரத்த பாசம் விட்டு கொடுக்காது. அது பெரிய பாமகளா சித்தபாமா இருக்கணும். அண்ணன் தம்பினாவே அந்த பாசம் இருக்கும். அடிச்சுக்கிறது அண்ணன் தம்பி தான். அதிகமா பாசமா இருக்கிறது அண்ணன் தம்பி தான். அப்பேற்பட்ட யாரு? உயர் திருவாளர் பூபதி ஐயா அவர்கள் நாடக திருவிழாவில் கலந்து கொண்டு இன்னும் அண்ணன் சென்ன கிருஷ்ணன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பொறுமையாக அமர்ந்து கொண்டு இரவு நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இரவு நேர தூக்கம் தான் உண்மையான தூக்கம். கண்டிப்பா. இப்ப நம்ம 50 வருஷம் வாழ்றோம்னா எத்தனை வருஷம் இந்த உலகத்தை பாக்குறோம்? 25 வருஷம் தான். 25 வருஷம் நைட்டு தான் தூங்கினே கிளம்பல. எங்க பார்க்க போறோம் இல்லையா? அப்ப ஆயுசு எவ்வளவு? 50 வருஷம் வந்தாலும் 25 தான். அப்பேரிப்பட்ட இன்னும் உயர் திருவாளர் பூபதி ஐயா அவர்கள் வழங்கக்கூடிய பணம் அண்ணன் சென்ன கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும்னா என்ன தெரியுமா? இறைவன் அடி சேரணும். கடவுள் கிட்ட போய் அடக்கமாகணும். அதுதான் உண்மையான ஆத்மா. அதுதான் சொர்க்கம். அப்பேரிப்பட்ட இந்த புனிதமான சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடகத்தை விடுத்திருக்கிறார்கள். தெருக்கூத்து விழா வந்து மக்களுடைய கவலையை போக்குவதற்கு. ஏன்னா எவ்வளவோ மன கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த தெருக்கூத்து பார்க்கும் போது அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சந்தோஷமா பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, அந்த கதையை கேட்பாங்க. அப்படி இந்த தெருக்கூத்து விழா விடுத்ததையானால் அவருக்கு அந்த இறைவனடி கிடைக்கும் என்பதற்காக விடுத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஏழுமலை வாசன் யாரு? ஏழுமலை வாசன். ஆமா. அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அவர்களுக்கு 4ஆம் பதவி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஆத்மா அவருக்கு பக்கத்துணையாக இருந்து வாழ்க்கை நிலைமை தம்பி அவர் அண்ணா நல்ல ஒரு பாட்டு நல்ல ஒரு பாட்டு அது வேணா பாடலாம். நல்ல ஒரு பாட்டு. சரி சரி. ரைட் அண்ணா நல்லா பாலூத்தி
எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் ஆமா. அந்த மனிதனுக்கு அந்த ஆசை எல்லாம் போகாது. ஆமாங்க. இன்னைக்கு அவருக்கு அவ்வளவு கஷ்டம், நாளைக்கு நம்மளுக்கு அந்த மரணம் என்று யாரும் எண்ணி பாக்குறது இல்ல. கண்டிப்பா. இல்லையா? ஆமா. இன்னும் உயர் திருவாளர் ஐயா ஆறுமுகம் சரவண பொய்கையிலே பிறந்தவர். ஆமா. யாரு அவருக்கு நீங்க அண்ணன்? அவர் அண்ணா. அவர்தானா? சரி. இன்னும் ஆறுமுகம் ஆமா. சரவண பொய்கையிலே பிறந்தவர், தமிழ் கடவுள். ஆமா. ஆறுமுகம்னா எல்லா குறையும் தீர்ந்துரும். கண்டிப்பா. இல்லையா? ஆமா. நம்மளுடைய கம்பெனி ஆறுமுகம் அவரும் மறைந்து விட்டார். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மரணம் நிச்சயம். ஆமா. இருந்தாலும் எங்கள் அண்ணாவாக விளங்கக்கூடிய ஆறுமுகன் அண்ணாவாக விளங்கக்கூடிய யாரு இன்னும் சென்ன கிருஷ்ணன் ஐயா அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அண்ணன் தம்பி பிரிஞ்சா அது எப்பயுமே சண்டை போடும்போது அடிச்சுக்குவாங்க. அவர் ஒரு அடிப்படை வெட்டுறது கூட தயங்க மாட்டாங்க, போவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அங்க போய் உயிரை கொடுப்பாங்க. அதான் அண்ணன் தம்பி. ஆமா. அப்பேரிப்பட்ட உடன்பிறப்பு ஆமா. இல்லையா? பெரியப்பா மக சித்தப்பா யாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி பாசம் வந்துரும். கண்டிப்பா இருக்கும். அப்பேரிப்பட்ட எங்கள் அண்ணனாக விளங்கக்கூடிய சென்ன கிருஷ்ணன் ஐயா அவர்களை பிரிந்து விட்டாரே என்று மனவேதனையோடு ஆறுமுகம் ஐயா அவர்கள் பணம் வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய ஆத்மாவிற்கு பக்கத்துறையாக இருந்து எல்லாம் அல்ல இறைவன் சிவசக்தியினுடைய மகனாக விளங்கும் ஆறுமுக கடவுள். அந்த கடவுளை பேரை சொன்னாலே குறைத்தீரும். அப்பேரிப்பட்ட பேரை வைத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு அந்த கடவுளும் அவருடைய அண்ணனுடைய ஆத்மா பக்கத்துறையாக இருந்து வாழ்க்கை நிலைமையும் வாழ்க்கை. சுபமேசயம் இது பேரு வந்து என்ன தெரியுமா? இளவாடை. இளவாடை இளவாடை சுருக்கமா சொல்ல இளவடை. இளவடை அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? எல்லாமே அன்பு காட்டக்கூடியது. ஆமா. எல்லாமே மென்மையானவர். ஆமா. ஆனா எப்பவுமே வந்து பொறுமையா இருப்பாங்க. ஆனா அவங்க பொங்கன தாங்க முடியாது. அப்பேரிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்கள். அந்த பேரு இளவடை. அப்பேரி என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் இருந்து கொண்டே அவர் மாமாவாக விளங்கக்கூடிய ஐயா பேரு பொன்னுகான். இன்னும் உயர் திருவாளர் பொன்னுகான் அவர்கள் நாடக திருவிழாவில் கலந்து கொண்டு எங்கள் மாமாக விளங்கக்கூடிய சென்னகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்று மனவேதனையோடு பணம் வழங்கியிருக்கிறார். எல்லாம் வல்ல சென்னகிருஷ்ணனுடைய ஆத்மா அவருக்கு பக்கத்துணையாக இருந்து எப்பவுமே பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் உலகத்துல அன்பு மட்டும் தான் ஜெயிக்கும். ஆமாங்க ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம். ஆமா, இதுதான் வாழ வைக்கும் இல்லையா? ஆமா. அப்பேற்பட்ட செல்வம், எத்தனை செல்வம் இருந்தாலும் நோயற்ற வாழ்வே கடைசியா சாகும் போது கூட நிம்மதியான சாவு இருக்கணும். ஆமா. கீழே விழுந்தோ இல்ல ஏதோ மரணம் வேற மாதிரி எல்லாம் சாக கூடாது. அது தானா இருக்கணும், அப்படியே போன உயிர். ஆமா, அதுதான் உண்மையான ஒரு மரணம். நல்லது இல்லையா? இருந்தாலும் அப்பேற்பட்ட எங்கள் மாமா எங்களை விட்டு பிரிந்து விட்டாரு என்று பொன்னுகான் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அவருடைய இன்னும் சென்னகிருஷ்ணனுடைய ஆத்மாவிற்கு பக்கத்துணையாக இருந்து நலமும் வளமும் பெற்று இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலே உடல் நலத்திலும் இல்லறத்திலும் செய்யக்கூடிய தொழிலும் எந்த குறையும் இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்துக்கிறோம். பப்புனை மாண்டு விட்டார் என்று தங்கராஜ் தமிழ் என்று சொல்லக்கூடிய இருவர்கள் வழங்கிருக்கக்கூடிய பணம் சென்ன கிருஷ்ணன் ஐயா மீது வழங்கியிருக்கிறார்கள். எப்பவுமே பாருங்க, நம்ம மனசார நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் சென்ன கிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய ஆத்மா அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து வாழ்க நிலைமை வாழ்க்கை சுபம் செய்யும். சொல்லுமா. துடுநடியை சேர்ந்த இன்னும் உயர் திருவாளர் சிறந்த காமெடி நடிகர், இன்னும் காவப்பட்டி மணி ஆசிரியர், அவருடைய சிசிராக விளக்கக்கூடிய சொல்லுமா தீர்த்தமலை தீர்த்தகிரியை சேர்ந்த உயர் திருவாளர் இன்னும் தீர்த்தகிரி ஐயா பேர தீர்த்தகிரி இல்லையா? இளவலை சேர்ந்த இன்னும் தீர்த்தகிரி ஐயர்கள் உடன் பிறந்த அண்ணன். ஆமா. யாரு? சென்னகிருஷ்ணன். ஆமா. அதான் முன்னால டீ எல்லாம் கூட என்ன வேணுமோ நான் பண்றேன், என் பேரை சொல்லுங்கன்னாரு. ஆமா. சரி, இருந்தாலும் இன்னும் உயர் திருவாளர் பணம் வழங்கியிருக்கிறார். எல்லா வல்ல சென்னகிருஷ்ணனுடைய ஆத்மாவுக்கு பக்கத்துணையாக இருந்து வாழ்க நலமே வாழ்க்கை. இது யாருடைய நம்பேரியா மாதிரி எந்த ஒரு இவரு வேலுமட்டி பக்கம் மோரமல்லி பக்கம் மோரமல்லி பக்கம் நீயே சொல்லப்பா உன் பேரு பனகமட்டலை சேர்ந்த குற்றோடை சேர்ந்த உயர் திருவாளர் மிருதங்க மாஸ்டர். நல்லா வாசிப்பாரு, அற்புதமா வாசிப்பாரு. இப்ப கொஞ்சம் அப்படி தடுமாட்டங்கள் வருது. எப்பவுமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. வயசுல இருக்க மாதிரி அந்த வயசுல செய்ய முடியாது இல்லையா? உயர் திருவாளர் ஐயா பேரு நம்பு வெங்கடேசன், ஏழுமலை வாசன், சீனிவாசன், வெங்கடேசன் ஐயா அவர்கள் பணம் வழங்கியிருக்கிறார். அதனால
எல்லா வல்ல சென்னைகேசனுடைய ஆத்மாவுக்கு பக்கத்துடையாக இருந்து வாழ்க நிலைமை வாழ்க. வேது. ஐயா உங்க பேரு? உங்க பேரு? கோவிந்தசாமி. ஆமா. எல்லாமே நம்ம நல்லா அந்த கவனிக்கிறது பேர் கூட பாருங்க எப்படி சொல்லி எல்லாமே ஆண்டவனுடைய பேர் தான். ஆமா. உலகத்துல வந்து எல்லா கடவுளும் ஒண்ணுதான். ஆமா. இல்லையா? ஆனா முக்கியமான கடவுள் யாரு? யார்? எல்லா மனிதர்கள் தான் கடவுள். ஆமா. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு ஏரோப்ளைன் இருக்கு, எத்தனையோ கார் செல்லுங்க, ஆமா. இந்த நீர்மூழ்கி கப்பல், சந்திரனுக்கு போய் வந்தாங்க, ஆமா. கடவுளா போய் வந்தாங்க. இல்ல மனிதர்கள். மனிதர்கள். ஆனா அந்த ஆண்டவனுடைய அருள் இருக்கிறது. ஆமா. யாரும் கண்ணுல பாக்குறது இல்ல. நாமளா ஒரு உருவம் வச்சிருக்கிறோம். ஆமா. இருந்தாலும் இவங்க எல்லாருமே தெய்வம். நம்ம உயிரோடு இருக்கிற எல்லாருமே தெய்வம். ஆமா. அப்பேற்பட்ட கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய உயர் திருவாளர் ஐயா அவர்கள் நாடக திருவிழாவில் கலந்து கொண்டு மாமாவாக விளங்கும் இன்னும் சென்ன கிருஷ்ணன் மீது பணவளிக்க இருக்கிறார். இன்னும் மச்சானுக்காக அவருடைய ஆத்மா பக்கத்துணையாக இருந்து நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் பல ஆண்டுகள் எந்த குறையும் இல்லாமல் நன்றாக வாழணும், நல்ல மரணம் வரும். அப்பேற்பட்ட அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுபமே ஜெயம். சுபமே ஜெயம். இருந்தாலும் சுபமேதையம் மதிப்பிற்கு மதிக்க முடியே அன்னையாய் ஒழுங்கி வரக்கூடிய கேஆர்பி டேமை சேர்ந்த முத்தூர் பாரத இல்லையா? அப்ப பாரத அண்ணா வந்து நாடக பிள்ளைகள் நன்றாக நடித்தார்கள் என்று சொல்லி நம் மீது எல்லாம் ஒரு பற்று வைத்து ஒரு அன்னையை போல பாசம் வைத்து வந்திருக்கக்கூடிய ஆசா அம்மையார் அவர்கள் மரியாதையா பேச மரியாதையாக பேச வேண்டும். முன்னோர்களை மதிக்கணும், பெரியோரை வணங்கணும், தாய் தந்தை மகளை வணங்கணும், அப்பா அம்மாவை வணங்கணும். அப்படி வணங்கியதே உண்டானால் நாம் எந்த அளவுக்கு பணிகின்றோமோ அந்த அளவுக்கு நம் பேரும் புகழும் உயர்ந்து கொண்டு போகணும் இல்லையா? அதனால முன்னோர்களை வணங்க வேண்டும். அப்ப அந்த நல்ல ஒரு உள்ளத்திற்கு ஒப்பாக விளங்கி வரக்கூடிய ஆசா அம்மையார் அவர்கள் எல்லாருக்கும் காசு கோக்கம்மா இல்லையா? எல்லாருக்குமே உண்டு. வந்தா ஒரு 500-700 ரூபாய் காசு போயிட்டு தான் போவோம். அப்படி அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட ஆசா அம்மையார் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம், அதாவது 2011 நேத்திரம் படித்த அப்பனுக்கு ஒப்பற்ற சிவபெருமான் கொடுக்க சிவபெருமானும் அன்னை உள்ளத்தில் இல்லத்துல குடிகொண்டு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்லும் தீர்க்காசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். சரி, இருந்தாலும் தம்பி துரியபூபா எனக்கு வெற்றி தாம்பலம் கொடுத்தால் உனக்கு வெற்றி ஆகட்டும் அண்ணா. தாம்பலம் தந்து அண்ணா அண்ணாருக்கு வெற்றி தாம்பலம் கொடுக்க வேண்டும். கொண்டு வா தாம்பலத்தை சீக்கிரமாக. பப்பன் பையனை அடிச்சாலே நான் இப்படி அடிக்கிறாங்கன்றீங்களே, நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? வெற்றி தாம்பலம் கேட்டீங்க. தாம்பலம் கேட்டீங்க. தாம்பலமா என்ன? என்ன தாம்பலம் தான் எங்க ஊர்ல எல்லாம் இல்லைங்க, சின்ன தாம்பலம் இரு. தாம்பலம் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு இந்த மாதிரி ஒரு தட்டிலே வெற்றிலை பார்க்க வைத்து மங்களகரமாக பழங்கள் வைத்து ஒரு தெய்வீகமா ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த மகிழ்ச்சியா கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டாங்க, பழமெல்லாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் வைத்து கொடுத்தாதான் வெற்றி தாம்பலம். அதே விட்டு தாம்பலம் வேணா இந்த மாதிரி வெறும் தட்டை கொடுக்க கூடாது. அரசு கொஞ்சம் மன்னிக்கணும். இது என்ன இது என்னதான் கேட்டோம். அது என்ன? அது தாம்பலம் தான். அதனால முன்னே நம்பினா அண்ணன் தாம்பலம் பிடிங்க. சரி மந்திரியாரே, சரி தாம்பலத்துல வச்சு வந்தா ரைட்டு. இது எதுக்குடா 3 கல்லு பியா தெரியுமாங்க? நம்ம அமுச்சு விடுறேங்க. நம்ம அவர் போய் அடிச்சு மாண்டுறான்னு வச்சுக்க, அவர் சாகுறது இல்ல, யாரோ ஒருத்தர் செத்துடுறாங்க. யாரோ ஒருத்தர் ஏன்டா சொல்ற? அவரு அர்ஜுன பையன் சாகுறான். அர்ஜுன பையன் சாகுறானோ? எதிரி சாகுறாரோ? எதிரி யாரோ ஒரு சாகுறாங்க. செத்துட்டு பின்னாடி யார் அடிச்சாங்கன்னு எப்படி தெரியும்?
தெரியாது. தலைமாட்டுல ஒரு கல்லு, கல்லு, கால் மாட்டுல ஒரு கல்லு, திடீர்னு போனா எழுந்திருச்சுன்னு வச்சுக்க, நடு நெஞ்சுக்கு மேல ஒரு கல்லு, 3 கல்லு வச்சிடணும். அதுதான் 3 கல்லு. ஆமா, சரி, அது பரவாயில்ல. இது எதுக்கு இந்த மொட்டை பீடி? நம்ம போறோம்னு வச்சுக்க, எதிரி அடிக்கிறான் வச்சுக்க, பானம் அடிக்கிறாரு, நாம பானம் அடிக்கிறோம். நம்ம பானத்தை வந்து நெஞ்சில பட்டு எங்கேயோ ஒண்ணு பட்டு புண்பட்ட மனசை இந்த புகை விட்டு ஆத்தணும். நீ ஆத்தறியம்மா புகை? நின்னுங்கிறாரா? சரி சரி, நானும் உனக்கு சின்ன முடிய மாதிரி இல்ல. காத்தாளிக்கு இந்த இளவடியை தாண்ட மாட்டோமாங்கன்னு. ஆமா ஆமா, எப்படி சொல்றது? ஆமா, சரி. எல்லாம் இவ்வளவு நாள் 2 வெத்தல 2 பாக்கு வச்சு மகிழ்ச்சியா கொடுப்பேன். இன்னைக்கு எதுக்கு அரை வெத்தல போயா? முழு வெத்தல கொடுத்து யாரும் முழுசா வரல. அரை வெத்தல கொடுத்து நாசி அப்படி திரும்பி அரைவாசி வந்துருவாங்களா? திரும்பி அரைவாசி வந்துருவாங்களா? என்ன அறுவடா தாயலி. பாத்தியா? போடா போடா போடா. சரி, ஏன்னா அண்ணா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனால பப்புரு பேசும்போது சிரிக்கும் போது அந்த நம்ம மன கஷ்டம் தீரும். அதனால அவர் ஒரு டாக்டர். நீ உண்மையிலே தெய்வ கடவுள். சரி, அதனால தம்பி துரியபூபா அண்ணா என்ன வார்த்தை? அண்ணா அப்படி தாமத்தை பெற்றுக் கொண்டு நீங்கள் புறப்படக்கூடிய நேரம் அண்ணா. அண்ணா என்னிட அரசு செய்யும் எல்வேரும் அண்ணா முன்னாலே தோணவில்லை. நாளை 17 அந்த பாத்திவ தடை செய்து எனக்கு வெற்றியை தாரும். தம்பி துரியபூபா கேளுங்கள் அண்ணா கர்ண மகாராஜனே, என்ன வார்த்தை? என்னிட அரசு செய்யும் எழில் பெறும் அண்ணா கேளும். நேற்றைய தினத்திலே எங்கள் குலகுரு தானாச்சாரியை துஷ்ட துய்மன் மாய்த்து விட்டான். நாளை விடிந்தால் 10 மேலும் 17ஆம் நாள் சண்டை. இந்த 17ஆம் நாள் சண்டையிலே பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனை கொன்று எனக்கு வெற்றியை தருவீர்களா அண்ணா? பார்த்தீர்களா? மாபெரும் துரியோதனன், யாருக்கும் வணங்காமுடி சேகரன், ராஜாதி ராஜன் பார்த்தலையாண்டா. என் 11 அக்ரோணி சேனாசைன்கள் எல்லாம் அடிந்து ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது அண்ணா. எனக்கு யாருமே கதி இல்லை அண்ணா. எப்படியாவது அந்த பார்த்திபனை 17ஆவது நாள் சண்டையிலே இந்த பாரத பூமியிலே அந்த பார்த்திபனை மடித்து வெற்றியை தாருங்கள் அண்ணா. உன் பாதமே கதி என்று வணங்குகிறாரே துரியபூபா. நான் யாரு? என் பாதத்தை வணங்கி எனக்கு வெற்றியை கொடு என்று சொல்கிறாயே துரியபூபா. உமது குலத்தினில் ஒருவனாக்கி பேரூரோ மரவர் மனைக்கா என்னை வளர்த்து செம்பொன் முடியும் தம்பி அம்புதி ராஜனாயே.
உயிரை உனக்கன்றி யாரை கழிப்பேன் நான் எந்த ஊரு ஓர் ஊரும் ஓர் குளமும் அறியா என்னை நான் எந்த ஊரிலே பிறந்தவள் இந்த கர்ணன் எந்த குலத்திலே தோன்றியவள் யாருக்குமே தெரியாது எங்கோ ஆற்றிலே அடித்து வந்தவனை என்னை எடுத்து உமது சந்திரகுலோ மதிகுலத்திலே என்னை உருவனாக்கி எனக்கு இந்த ராஜ உடை இந்த ராஜ முடியும் கொடுத்து அங்கு தேசத்தின் அதிபதி கொடைவள்ளல் கர்ணன் என்று நேரூரும் புவிவாழ்களாம் மகிழ்ந்து போற்றுகிறார்களே. அங்கு தேசத்தின் ராஜா தானத்திலே சிறந்தவள் தர்ம தேவதனுடைய குழந்தை கர்ணன் கர்ணன் என்று இந்த உலக மக்கள் எல்லாம் என்னை போற்றுகிறார்களே. ஆனால் இந்த உடம்பிலே ஓடுகிறதே ஒவ்வொரு துளி ரத்தமோ துரிய பூவா நீ போட்ட பிச்சை. ஆனால் இந்த போர்க்கள பூமியிலே அனைவருமே சண்டையில கலந்து கொள்ள முடியாது. காரூரும் கதிர்முடியும் உற்ற போரில் எனக்கு சேனாதி வட்டம் கொடுத்து எங்கேயோ பிறந்தவன் நான். தேரோட்டி மைந்தன் அதிரதன் மைந்தன் என்று அனைவரும் நினைத்து பிறப்பறியாதவன் என்றும் சொல்லிவிட்டார்கள். அப்பேரிப்பட்ட என்னை உமது குலத்தில் ஒருவனாக்கி காரூரும் கதிர்முடியும் உற்ற போரில் எனக்கு சேனாதி வட்டம் கொடுத்து மதிகுலத்தில் தோன்றிய ராஜா அவனை 55 நாட்டு அரசர்களாக வழங்குகிறார்களே. திருதராட்டின மகாராஜனுக்கு காந்தாரி அம்மனுக்கு பிறந்த தலைமகள் அப்பேரிப்பட்ட பேரரசு அண்ணா எனக்கு யாருமே கதி இல்லை அண்ணா. கதிரவன் உதயமானால் 10, 7, 17வது நாள் சண்டையிலே அந்த பார்த்திபனை ஜெயித்து வெற்றியை தாருங்கள் என்று என் பாதத்தை வணங்குகிற துரியபுமா உன் பாதத்தை நான் தான் வணங்க வேண்டும். அந்த பார்த்திபனை 17வது நாள் சண்டையிலே அவனை வெற்றி கண்டு உனக்கு நான் வெற்றி கொடுப்பேன். இல்லையே துரியபூவா உனக்காக என் உயிரை விடுவேன். இந்த உயிரே உனக்கு தான், கவலைப்படாதே. அண்ணா அண்ணா சண்டைக்கு போகின்றாயா அண்ணா? இவ்வளவு நாட்கள் இந்த டெல்லி ஆகிய அஸ்தாபனத்திலிருந்து அங்கு தேசத்தை பார்க்கின்ற போது இந்த பொண்ணான முகத்தை பார்த்து கொண்டிருப்பேன் அண்ணா. எப்படி அண்ணா வெற்றியோடு வருவாயா? அண்ணா சரி வரவும் போய் தானே ஆகணும். அது வார்த்தை தவறி வராது. சரி
பெருத்த சபையில என்னை அவமானப்படுத்தி சென்று குதிரை. ஏய், ஐயோ, டேய், டேய், வேணாம், வேணாம். டேய், கால்ல அடிக்காதடா, டேய். டேய், 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 கால்ல வேணாம். டேய், டேய், கையில அடிக்காதடா, டேய். டேய், குதிரை மேல விழாதடா, டேய். குதிரை மேல போய் இடிக்காதே. கையை பிடிச்சு உள்ளார இழுத்து வராதே. டேய், பாவடா, டேய், வாயில்லாத சீவன். டேய், வாயில்லாத சீவன்டா. டேய், அடிக்காதடா, டேய். விடு சொல்றேன் நான். விடு சொல்றேன். ஐயோ, பாவம். என்ன பாவம்? வாங்க. பெருத்த சபையில சரி இரு. ஆனால் இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம சண்டைக்கு போறோம். தெரியுதுல்ல? தெரியுது. ஆ? போரு. நான் என்ன சொன்னேன் உனக்கு? குதிரையை போட்டு கதிரவன் உதயமானால் 17 நாள் சண்டையிலே பாரத பூமியிலே வெற்றி கொடுக்க வேண்டும் துரியோதன மகாராஜனுக்கு. ஆமா. அதனால குதிரைக்கு போய் நல்லா மேய்ச்சி விட. மேய்ச்சி வந்தியா? மேட்சுக்கு வந்தேன். எங்க? நேரா போனேன். ஆ. 9 சால் ஓட்டுனேன். கரம்புல நடுவுல கூட்ட அடிச்சு கட்டி வந்துட்டேன். நல்லா கேளுங்க. 9 சால் ஓட்டினா புளிதில அதுல அந்த காஞ்சன அந்த பிள்ளைல கூட எடுத்து போட்டானோ. புளிதில போய் கூட்டச்சு கட்டினா மேய்மாடா. கொஞ்சம் கொஞ்சமா செவேன்னு குளிர் வருது பாரு, துளிர். அந்த துளிர மேய் என்ன அது போனா போட்டும். குதிரைக்கு அது ரொம்ப தூரம் எல்லாம் புடிச்சிட்டு போவாத. ஆமா. அதுக்கு கட்டுக்கட்டா புல்லு போடுறானே. போட்டியா? போட்டேங்க. எங்க? போட்டேன். எப்படி போட்ட? கட்டுக்கட்டா கண்ணு வந்து போட்டேன். எங்கடா? நான் நேரா போனேன். ஆ. சீம கட்டுக்கட்டா பணம். ஆ. அது கொண்டாந்து போட்டேன். குதிரை இருந்துக்குனே நீ ஏதோ பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு மாலானி ஏதோ சதி பண்ணிட்டு நீ இன்னைக்கு. அந்த குதிரை கிட்ட கொண்டு போய் வச்சேன். வாயை கட்டி சூத்து கட்ட போட்டியா? ஆமா. சரி விடு. மாலானி அது போனா கூட போட்டு வாங்க. ஆ. நான் நல்லா தான் கேக்குறேன். உனக்கு ரொம்ப அறிவு அதிகம். சரி. இங்க பாருங்க, எப்பவுமே ஒரு குதிரைக்கு ரொம்ப பிடிச்ச உணவு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும் ஆ. இல்லையா? உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சோறு குழம்பு. பரவாயில்ல, உங்களுக்கு சோறு பிடிக்கும். ஆமா. எனக்கு வந்து வேற பிடிக்கும். அந்த மாதிரி ஆமா. ஒருத்தருக்கு ஒரு விருப்பம். எனக்கு எல்லாமே டேய், எல்லா சாப்பாடும் பிடிக்கும். ரொம்ப பசியத்தை பீத்துனுவேன். பிரியா சாப்பிடுவேன்னு சொல்றாடி. பிரியாணி. பிரியாணி. ஓஹோ. ஆமா. அது சரி விடு. ஆனா குதிரைக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? கொள்ளு. கொள்ளு. கொள்ளை வேசி வைடா கம்மன்னு கொள்ளை வேசி வைடா வச்சியா? 3 படி கொள்ளு நல்லா வேசி அனல் பறக்கிற மாதிரி. சரி. கொண்டு போய் காட்டின அந்த குதிரை கிட்ட வாய்க்கிட்ட கொண்டு போய் வச்ச. அனல் பறக்குது, ஆவி பறக்குது. எதுல